ஃப்ரெண்ட்ஸ், YMC கேக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாங்கள் பட்டர் கேக் ஒரு பீட்டர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கையும் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். சுகர் 200 கிராம், 200 கிராம் சீனி, 200 கிராம் மாவு, பட்டர் இல்லாட்டி மார்ஜரின் 200 கிராம், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், முட்டை 200 கிராம் நான் நிறுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக இந்த பட்டரை நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து கூட இலகுன மாதிரியும் இருக்கக்கூடாது, கூட ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்து அப்படியே போட்டுக்கவும் வேணாம். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இதில் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுகர் அரைக்காமல் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த முட்டைகளை நாங்கள் ஒன்று ஒன்றா உடைச்சு பார்த்து போடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வீட்டில் சில வேளை பீட்டர் இல்லாத டைமில் இதை ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடில், நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரைண்டர் கப் இருந்தால் போதும், ஈஸியாக அந்த கேக்கை நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இந்த பிளெண்டரில் நான் இதில் ஒன்றா போட்டுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி பிளெண்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை 1 மினிட்க்கு மாதிரி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க மிக்சர் வந்து கேக் மிக்சர் வந்து இப்படி தான் இருக்குது. இதை நாங்கள் இந்த பவுலில் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்ட பிறகு இதில் ஃப்ளார் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நான் ஏற்கனவே சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக இதோட போடுறேன். நீங்கள் வந்து சலிச்சு போடுங்க. இதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஹேண்ட் விஸ்கை யூஸ் பண்ணி நான் அந்த கேக் பேட்டர் நல்லா அடித்த பிறகு அந்த கேக் பேட்டர் இப்படி தான் இருக்குது. இதை இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல நான் பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் இந்த கேக் பேட்டரை நாங்கள் போடுவோம். இதை 175 செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க அவனில் நான் போட்டு எடுத்துட்டு கேக் எப்படி பேக் ஆகி வந்திருக்குன்னு பிறகு வந்து பார்ப்போம். மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக் இப்படி தான் பேக் ஆகி இருக்குது. ஒரு டூத் பிக் ஒன்று எடுத்து இன்செக்ட் பண்ணி பாருங்க. எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களோட கேக் இப்படி தான் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி ரெசிபி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும். இன்னொரு வீடியோவில் நான் இதே மாதிரி இன்னொரு ரெசிபி ஒன்று எடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.